இந்த தீபிகாவோட எல்லா வன்மத்தையுமே தாண்டி வெண்பா நிச்சயமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் வெண்பாவுக்கு ஃபிசிக்கலாக பல பிரச்சனைகள் ஸ்டார்டிங்கில் கொடுத்து பார்த்தாங்க. அவங்களோட ஷூ உள்ள அந்த கண்ணாடி பீஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி வெண்பா வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக மென்டலாக பல ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா உண்மையாகவே ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவை விட அவங்க கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறாங்க, கொஞ்சம் பெரிய பொண்ணாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அவங்க விளையாடுறது ரொம்பவே நுணுக்கமாக சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வெண்பாவை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொன்னாலுமே தீபிகாவால் அதை ஏற்றுக்கவே முடியாதில்ல. அதனால் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு தனியாக சொல்கிறாங்க, நீ விளையாடுறப்ப மெதுவாக ஓடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ஜெயிக்கிறத விட வெண்பா தோக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இந்த தீபிகா ஃபோக்கஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெண்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இந்த தீபிகாவால் ஏற்றுக்கவே முடியலை. ரொம்பவே கோவப்படுறாங்க. மாஸ்டர் கிட்ட தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போதுமே வெண்பாவுக்கு ஃபேவராகவே பேசுகிறீங்க, அவங்க அம்மா அப்பா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தவறுதலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸுமே தீபிகாவை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. தீபனுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, தீபிகா கொஞ்சம் அமைதியாக இரு, நீ இப்படியெல்லாம் சண்டை போடாத, இது நல்ல இல்லை, இது ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் அவங்க அதை கேட்குறதா இல்லை. ஆனால் மாஸ்டர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, வெண்பா தான் நல்லா ப்ளே பண்ணா, அதனால் நான் பாராட்ட தான் செஞ்சேன், அதுக்காக ஐஸ்வர்யா நல்லா விளையாடலை நான் சொல்ல முடியாது, ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுல வேணால் நான் கேமரா இருக்குது போட்டு காட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப ஏன்னா தீபிகாவுக்கு நல்லாவே தெரியும் ஐஸ்வர்யா சரியாக விளையாடலை, ஆனால் வெண்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதால அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டில் தீபனுமே ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்குறதா இல்லை. நிச்சயமாக ஐஸ்வர்யாவோட குணம் திரும்ப மாறணும் அப்படிங்கிறத அரசியலோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.